ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம ரசத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரசத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ரசம். அந்த ரசத்தையும் அம்மியில் அரைச்சி வச்சா எப்படி இருக்குது டேஸ்ட்டு, மிக்சியில் அரைச்சி வச்சா எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எது பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓட்டிங் போடுறேன். ஓகே, ரசத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து புளி, அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பெப்பர், ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை, உப்பு, மஞ்சத்தூள், தாளிக்க பெருங்காயம், அப்புறம் எண்ணெயும் தேவை, கொஞ்சோண்டு எண்ணெய் வேணும். அப்புறம் கொத்தமல்லியில் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறப்ப சொல்லியிருப்பேன், தண்டெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. கொத்தமல்லிக்கு கீழே தண்டு இருக்கும் இல்லையா, அது வந்து தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னாக்கா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. கொத்தமல்லி இதை வந்து ரொம்ப நாள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, இவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தீங்களா தண்டு. இந்த போர்ஷனை வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இது வந்து ஒரு 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ரசம்லாம் வைக்கும்போது மல்லித்தலையே இல்லைன்னா கூட இதை மட்டும் போட்டாலே நல்ல வாசனையாக இருக்கும். அதனால இந்த போர்ஷனை வந்து தூக்கி போடாதீங்க. அதை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் ரசம் வைக்க போகிறோம். ரெண்டும் வந்து ஒரே அளவு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து மிக்சியில் செய்ய போகிறேன், ஒன்று அம்மியில் வச்சு அரைக்க போகிறேன். ஸோ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 டைப்பாக செய்ய போகிறதுனால நான் எல்லாத்தையுமே சரிசமமாக பிரித்து வச்சுருக்கேன். என்னக்கா அப்போ தான் நம்மளால கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒன்று வந்து இதை வந்து மிக்சியில் போட்டுருவோம், இது வந்து அம்மியில் வச்சு செஞ்சுருவோம். அந்த நெல்லிக்காய் அளவு புளி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அரை லிட்டர் வர மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது 1/4 லிட்டர், இது 1/4 லிட்டர் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் என்னென்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, கொத்தமல்லியோட தண்டு, இந்த தக்காளி வந்து கையிலே பிசைஞ்சு விடலாம். ஆனால் இப்போ வர தக்காளி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது தோலெல்லாம். அதனால் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு பல்ஸ் தான் கொடுக்க போகிறோம். பச்சை மிளகாய், பூண்டு, பாதி வந்து தாளிக்கு வச்சுக்கோங்க, பாதி வந்து மிக்சியில் போட்டுருங்க, கருவேப்பிலையை. அடுத்தது வந்து ஜீரகம், மிளகு, அவ்வளோதான். இது எல்லாத்துலேயும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று, ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தால் போதும். பாருங்கள், பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருந்தால் போதும். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரசத்துக்கு வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் ஒரு 4 வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ரசம் செஞ்சு முடிச்சுட்டு கூட சில பேர் தாளித்து ஊற்றுவாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. இது கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்தது பெருங்காயத்தூளை எண்ணெயிலே போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரசத்துக்கு வந்து எப்பயும் மஞ்சத்தூளையும் ஆயிலே போட்டுக்கோங்க. ஆயிலே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு ஒரு சிலர் வந்து இப்போ இந்த அடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மிக்சியில், இந்த ஸ்டேஜில் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு ரசம் வைப்பாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். சில பேர் மிளகு ஜீரகத்தை மட்டும் வறுத்து பொடிச்சு போடுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ நான் பேசிக்காக வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றியாச்சு. அப்புறம் உப்பு. இப்போ அடுப்பை வந்து ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சுட்டு நான் மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. சில பேருக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் ரொம்ப இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு லைட்டாக இருந்தால் பிடிக்கும். நீங்கள் ரசத்தை வெறும் வாயில் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு தூக்கலாக இருந்தால் தான் சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் தான் கரைச்சிருக்கேன் இப்போதைக்கு.
அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் மிக்சியை கழுவி ஊற்ற போகிறோம். மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியும் நம்ம எப்படியே ஊற்றிடலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு புளிப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. எப்பவுமே ரசம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டுக்கலாம். கொதிக்குதா, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆரம்பிக்கும் போதே ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும், ஒரு 1/4 டம்ளர். இப்போ வந்து கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டாச்சு. போட்டு டக்குன்னு மூடி வச்சிடணும். அவ்வளோதான். மூடி வச்சிட்டோம்னாக்கா ரசம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அம்மியில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அம்மியில் அரைக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஜீரகத்தை வச்சுக்கணும். ஜீரகத்தை வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கணும். ஜீரகம் வந்து பாதி மசிஞ்சா போதும், ரொம்ப மசிக்க கூடாது. இப்போ மிளகு, அவ்வளோதான், ரொம்ப தட்டக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னாக்கா கருவேப்பிலை, அந்த தண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், இது 3ஐயும் வச்சு அவ்வளோதான், லைட்டாக இப்படி தட்டிக்கணும். தட்டிட்டு பூண்டு வச்சு அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு லைட்டாக அம்மி நவுத்து. ஸ்டாண்ட் இருக்கிறதுனால அம்மி நவுந்து வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இவ்வளோதான், ரசத்துக்கு நம்ம இடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அம்மியை லைட்டாக கழுவி ஊற்ற வேண்டியதான் ஒரு கிண்ணத்தில். ஓகே, வந்து அம்மியில் அரைச்சதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அம்மியையும் நம்ம அப்படியே லைட்டாக கழுவிடணும். லைட்டாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இதில் வந்து தக்காளி பழம் இருக்குல்ல, இதை நல்லா கையில் போட்டு முடிஞ்ச வரைக்கும், நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லா மசிஞ்சிடும், முடிஞ்ச வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டுருணும். மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணி, அப்புறம் உப்பு, அவ்வளோதான். கரைச்சாச்சு. கரைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து தாளிக்க வேண்டியது தான். தாளிக்கும் போது பார்க்கலாம். உப்பு போட்டுக்கோங்க 1/2 ஸ்பூனு. அடுத்தது வெந்தயம், ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுட்டு அதே தான் சேம். கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த ஆயிலே போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு கலந்துட்டு நம்ம கரைச்சி வச்சோம், புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, எல்லாம் போட்டு அதை ஊற்றிடுங்க. அவ்வளோதான், ஊற்றியாச்சு. சில பேர் இதில் வந்து ஒரு துண்டு வெல்லம் போடுவாங்க, அது எல்லாமே ஆப்ஷனல் தான், பிடிச்சா போட்டுக்கோங்க. இது அப்படியே நுரைச்சி வரும்போது கொத்தமல்லி தழையை தூவி இறக்க வேண்டியது தான். இப்போ வந்து ரசம் லைட்டாக அப்படி நுரைச்சிக்கிட்டு வருது, நுரைச்சிக்கிட்டு கொதிக்க ஆரம்பிக்குது.
இப்போ என்ன பண்ணணும்னாக்கா சும்மா ஒரு கொஞ்சமாக தண்ணி, அதே மாதிரியே தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு மல்லித்தலை போட்டுட்டு டக்குன்னு மூடி வச்சிடும். அவ்வளோதான். இது வந்து கொதிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எட்ட கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். மூடி வச்சிடணும். இப்போ இந்த 2 ரசமும் ரெடி. 2த்துல எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறோம். ஓகே பசங்களா, இது வந்து மிக்சியில் வச்சு அரைச்ச ரசம், இது வந்து அம்மியில் வச்சு இடித்த ரசம். உங்கள்கிட்ட அம்மி இல்லைன்னாக்கா நீங்கள் இடிகல்லில் கூட இடித்து ரசம் வைக்கலாம். ரெண்டுத்தோட டேஸ்ட் எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அம்மியில் வச்ச ரசம் வந்து ஒரு 20% வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குது மிக்சியில் அரைச்சதை விட. உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் மிக்சிலே, அது ஒன்றும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அம்மி இல்லைன்னா இடிகல்லையாவது வச்சு இடித்து ரசம் வைங்க. டைம் இருக்கிறப்ப இப்படி செய்யுங்க, டைம் இல்லாதப்ப இப்படி செய்யுங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஓகேவா? நல்லபடியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுலேயே பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்துச்சுனாக்கா அதையும் ஊற்றலாம். வெறும் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதில் வந்து பருப்பு வேக வச்ச தண்ணியை வந்து ஊற்றலாம். ஊற்றினா நல்லாயிருக்கும். ஆனால் பருப்பு ரசங்கிறது வேறு. அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகே, ஹாப்பி குக்கிங்.